ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு அருமையான புளியோதரை பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்கள் முன்னாடி நான் அந்த புளியோதரையை பிசைஞ்சு இதை பிறகு நான் நல்லா சுட சுட சோறில் சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே செய்கிறது. இதில் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம செய்வது மாதிரி இருக்காது. அதை விட இது சுவையும் மனமும் நல்லா இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சிருந்து சாப்பிடலாம். அதாவது கெட்டு போகாத இருக்கும். நம்ம கடையில் வாங்குற பொருள் கூட நம்ம அந்த அளவு அவங்க கெமிக்கல் போடுறனால தான் அது கெட்டு போகாத இருக்குது. அது கெமிக்கல் போடுறாங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே நம்ம செய்கிறனால இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸு நானுங்க. இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஒரு இன்ஸ்டன்ட் இந்த புளியோதரை பேஸ்ட்டு செய்யலாங்களா? ஆனால் இது நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியூர் போகும்போது இதை கட்டு சாத புளியோதரை சொல்லுவாங்க. நம்ம இதை ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது அவ்வளோ நம்ம அன்றாடம் நம்ம செய்கிறத விட இது தனி ருசியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறத நம்ம செய்கிற பொருளோடு நம்ம கரெக்டாக அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டான இதுக்கு தேவையான பொருள் ஒரு 50 கிராம் புளி இருக்கும். ஒரு 2 எலுமிச்சம்பழமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சேர்ந்தா எவ்வளோ தூரம் இருக்கும் அதே மாதிரி இது பாருங்க, ஒரு கை பிடி அளவு அந்த புளி இருக்குது. அதை நான் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ தண்ணியில் போட்டு ஊற வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம புளி கரைசலை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூனு தனியாக எடுத்துருக்கிறேன். ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு வேர்க்கடலை. இது டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கோயிலெல்லாம் நம்ம கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட் அப்படியே ஸ்பைஸில் வரும். இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம இந்த புளியை நம்ம ஊற வச்சுருக்கோம். தண்ணியில் நல்லா சுத்தமான ஒரு தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு 2ஆவது தண்ணியில் ஊற்றி வைங்க. ஏன்னா இதில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருது. அதனால் இது 2ஆவது தண்ணி. அதனால் இதை ஊற்றி வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சில பொருள் எல்லாம் இந்த புளியோதரைக்கு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். கடாயில் நான் இப்போ இது தனியாக காட்டினேன் இல்லைங்களா, அதை அப்படியே வெறும் வானலியில் நம்ம எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இதை லைட்டாக கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. வறுந்துச்சு. இதை நம்ம எடுத்துடலாம், தனியாக எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம எல்லாத்தையும் இப்போ வறுக்க போகிறது இல்லை. இது தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 மிளகாய் சொன்னேன் நான். இதில் ஒரு 6-7 மிளகாய் மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். இது சும்மா வெறும் வானலியில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுக்குமே ஊற்றக்கூடாது. இதுக்கெல்லாம் எண்ணெய் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாவும் நல்லா வறுத்துச்சு. இதை எடுத்துடலாம், தனியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது கொஞ்சோண்டு வெந்தயம். அது பாருங்க, வெந்தயம் எவ்வளோ இருக்குது பாருங்க. இதில் ஒரு 4 வெந்தயம் தான் வறுக்க போகிறேன். 4 வெந்தயம் தனியாக தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு 4 வெந்தயம் தான் போட்டுப்போம். இதை லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ ஓகேங்க. இந்த பாருங்க, வெந்தயம் நல்லா பொண்ணு வரவில் வறுத்துச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது 3த்தையும் எல்லாமே ஒரே வழியாக நம்ம இது ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததுங்க, இப்போ நம்ம இருக்கிற இது கொஞ்சம் மிளகாவை நம்ம அதில் வறுத்துட்டு இதில் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, பேலன்ஸு அதை போட்டு இப்போ எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இது வறக்கும் போது நல்லா பபுள்ஸாக நல்லா இது உப்பி வரும். அப்போ அந்த நேரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகேங்க. நம்ம இதை இப்போ நல்லா வறுத்துச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம முதல்ல வறுத்து வச்சோம் இல்லைங்களா, எண்ணெய் இல்லாமல், அது எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட் இதாக அரைச்சிடலாம். நல்லா தூளாக அரைச்சிக்கலாம். ஓகேங்க. நம்ம இதை பாருங்கள், இதை அரைச்சிட்டோம். இதை அரைச்சி நம்ம தனியாக கொட்டிக்கலாம். இப்போ அதே மிக்சிங் பவுலில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, மிளகாய், காஞ்ச மிளகாய், அதையும் இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஓகேங்க. நம்ம இப்போ இந்த மிளகாவை மட்டும் நம்ம எண்ணெயில் வறுத்ததை மட்டும் இதை தனியாக அரைச்சி வச்சுட்டோம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஆயில் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம்.
எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்டோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை பருப்பு போட்டுடலாம். கடலை பருப்பு போடும்போது உளுத்த பருப்பு போடலையான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் உளுத்த பருப்பு போட வேணாம். ஏன்னா நம்ம ஒரு 3 மந்த்து 4 மந்த்து நம்ம வச்சிருந்து சாப்பிட்றது, நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது, அதனால உளுத்த பருப்பு போட்டேன்னா கெட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து கடலை பருப்பு மட்டும் போட்டுக்கலான்னு சொல்கிறேன். கடலை பருப்பு மட்டும் போட்டால் கொஞ்சம் செவரட்டும் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து இந்த வேர்க்கடலையே போடலாம். வேர்க்கடலையும் கொஞ்சம் ஒரு 2 செகண்டு அதுவும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும், நல்லா வாசனைக்கு. வேர்க்கடலை நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இப்போ தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள், இதையும் போட்டுருங்க. இந்த இது எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது தான் நம்ம வந்து புளி கரைசலை எடுத்து ஊற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, மிளகாத்தூள், காஞ்ச மிளகா, அதை இதில் அப்படியே போட்டுருங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் இதில் நல்லா கொஞ்சம் ஆடிங்க விட்டு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போ கொதிக்கும் போது கரெக்டான இது உப்பு வந்து சரியா இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. இப்போ சூப்பராக வந்து புளியோதரை பேஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை பாருங்க, நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இதை பாருங்க, இது தெரியுதுங்களா? இதை பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் இது நல்லா கரெக்டான பக்குவம் ஆயிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயே இல்லாத அரைச்சி வச்சிருந்தோம் பாருங்க, தனியா மிளகா, அதை அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு கிண்டிட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா அந்த எண்ணெயோட நல்லா அந்த மனம் நல்லா வாசனையோடு இருக்குதுங்க. அது பாருங்க, அது இது பார்க்கும் போதே பாருங்க, அந்த எண்ணெயோட மேலே இப்படி எண்ணெய் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நம்ம வந்து கெட்டு போகாதபடிக்கு ஒரு 3 மந்த்து கூட நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம சூப்பரான ஒரு புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்க, உங்கள் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே நம்ம செய்கிறத விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள். இது ஒரு ருசியே தனி அமோகமாக இருக்கும். அவ்வளோ வாய்க்கு ருசியாக இருக்கும். நம்ம வந்து வெளியூருக்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட இதை நம்ம அப்படியே நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 6 மந்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 மந்த்து, ஃப்ரீசரில் வைக்கிறதா ஒரு 6 மந்த்து கூட வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் உங்கள் வெளியூரில் யாராவது உங்கள் கெஸ்ட்டு யாராவது இருந்தால் கூட இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளியோதரை பேஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.